got some dirty shit to pick up at the dry clean. I got a tidy bitch to pick up, I got Celine. ஹலோ கைஸ், வெல்கம் டு பிபி வாய்ஸ் ஓவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜின்னை பற்றி தான். ஸோ ஜின் அப்படின்னா என்னென்னா இஸ்லாம் மித்தாலஜியில் வரக்கூடிய ஒரு கோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகேவா, இந்த ஜின் வந்து எப்படி உருவாச்சு, என்னென்ன பண்ணிச்சு, அதை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல அல்லாஹ் வந்து மனுஷங்களை படித்த மாதிரி தான் ஜின், சைத்தான் இதெல்லாம் படிக்கிறார். மனுஷங்களை களிமண்லேயும் ஜின்னை புகையில்லாத ஒரு நெருப்பு கொண்டு உருவாக்குறாரு. அது எப்படின்னா, புகையில்லாத நெருப்பு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கேண்டிலை அணைக்கிறப்ப அதுலேருந்து புகை வரும். பட் ஜின்னோட நெருப்பு நீங்கள் வந்து அணைக்கிறப்ப அதுலேருந்து புகையே வராது. ஸோ அதை தான் சொன்னாங்க. ஸோ ஜின், சைத்தான், ஹியூமன்ஸ் இதெல்லாம் எதுக்கு அல்லாஹ் படைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அவங்களோட அன்றாட வேலையும் பண்ணணும், அப்புறம் என்னையும் சேர்த்து வழிபடணும் அப்படின்னு வந்து படைக்கிறாரு ஜின், சைத்தான், அப்புறம் ஹியூமன்ஸ் நம்ம. ஓகேவா. ஸோ நம்மளுக்கு எப்படி ஃபீலிங்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஜின்னுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது. சோகம், துக்கம், சந்தோஷம், இந்த மாதிரி ஃபீலிங்ஸு இருக்குது. அப்புறம் ஜின்னால் மேரேஜும் பண்ணிக்க முடியும், குழந்தையும் பெற்றுக்க முடியும். நம்ம எப்படி மார்னிங்கில் ஆக்டிவாக இருக்கோமோ அது மாதிரி ஜின் ஈவினிங் டயத்தில் ஆக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறோம்னா ஜின் வந்து ஈவினிங் 6 மணிக்கு தான் எந்திரிக்கும். மிச்சம் காலையில் நேரத்தில் ஃபுல்லாக ஸ்லீப், ரெஸ்ட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அதனால தான் 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓகேவா. ஜின்னோட சாப்பாடு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணியும் குடிக்கும், நம்மளை மாதிரி தண்ணியும் குடிக்கும். பட் நம்ம இப்போ கம்மியாக தானே குடிக்கிறோம். பட் ஜின்னு அதை விட அதிகமாகவே தண்ணி குடிக்கும். ஸோ ஓகேவா. அது வந்து என்ன சாப்பிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன்ஸ் வந்து சாப்பிடும். இதில் வந்து மொத்தம் 2 ஜின்னு இருக்குது மக்களே. நல்ல ஜின்னு இருக்குது, கெட்ட ஜின்னும் இருக்குது. நல்ல ஜின்னு வந்து மனுஷங்களோட போன்லாம் சாப்பிடாது. அதுக்கு பதிலாக ஹலால் அப்படின்னு சொல்லிட்டு முறைப்படி அது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு அனிமலை அவங்க கொல்றப்ப அல்லாட்ட வந்து என்னை மன்னிச்சிடுங்க, நான் இது வந்து என்னோடய உணவுக்காக தான் நான் இதை வந்து கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு அதை வந்து அவங்க வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அது மாதிரி தான் ஜின்னும் அந்த மாதிரி ஒரு அனிமலோட எலும்பை சாப்பிடும். பட் கெட்ட ஜின்னு அப்படி இல்லைங்க. ஹராம் அப்படின்னு ஒரு முறை இருக்குது. ஸோ அது வந்து அது ஒரு மாதிரி ஹியூமனோட போன்ஸு அந்த மாதிரி சாப்பிட்றது. அதுக்கு ஹியூமனோட போன்ஸ் அது வந்து அதுவும் எதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கெட்டவங்க இருக்காங்க பார்த்திங்களா. ஸோ அவங்க வந்து அந்த ஜின்னை ஏவி விட்டு அந்த ஒரு மாதிரி ஒருத்தவங்கள பழி வாங்கணும்னு நினைப்பாங்க பார்த்திங்களா. ஸோ அதுக்காண்டி இந்த மாதிரி இவங்களை நீ அட்டாக் பண்ணினா, ஸோ நான் உனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி போன்ஸ், அந்த ஹியூமனோட போன்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை வந்து சொல்லுவாங்க. ஜின்னு வந்து தனியாலாம் வாழாது. அது வந்து எப்பவுமே ஒரு கூட்டமாக தான் வாழும். அதுவும் எங்கெங்கே வாழும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கைவிடப்பட்ட ஒரு இடம், அப்புறம் மலையில் இருக்கிற குன்றுகள். ஸோ அந்த மாதிரி பிளேஸில் வந்து ஜின்னு வந்து வாழும். ஸோ ஜின்னு வந்து நிறைய உருவம் மாறுங்க. ஸோ உதாரணத்துக்கு ஸ்னேக், டாகு அந்த மாதிரி சொல்லலாம். டாகு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தெருவில் இருக்கிற நாய் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு அபாண்டன்ட் பிளேஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு டாக்லாம் இருக்கும், அந்த மாதிரி டாக்ஸு. ஓகேவா. அது பார்க்க நாய் மாதிரி இருக்காது. இப்போ சாதாரணமாக ஒரு நாய்னால் நீங்கள் வந்து பார்த்தோன்னே வந்து கண்டுபிடிச்சிடுவீங்க. பட் அது பார்க்க ஒரு டாக் மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி பயங்கரமான கொடூரமான ஒரு உருவத்தில் இருக்கும். ஸோ ஓகேவா. அப்புறம் ஸ்னேக்காகவும் மாறும். ஸோ இந்த ஜின்னு இருக்குது பார்த்திங்களா, நல்ல ஜின்னு வந்து எப்பயுமே மனுஷங்களை மாதிரி தொழுகும். ஓகேவா. ஸோ அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது மக்களே. காலையில், மதியானம், ஈவினிங் ஒரு 3 மணி, 4 மணி, 8 மணி வரையும் கூட ஸோ வந்து தொழுவான். ஜின்னும் கூட சேர்ந்து தொழுவும். நல்ல ஜின்னு தான் தொழுகும், பட் கெட்ட ஜின்னு வந்து தொழுகாது. அது வந்து சைத்தான் கூட வந்து சேர்ந்துக்கிட்டு, நான் எதுக்கு உங்களை தொழுகணும், இந்த மாதிரி எல்லோரும் என்னையை வழிபடணும், நான் எதுக்கு உங்களை தொழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கோம். சரி, ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ நான் ஏதாவது ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தேன்னா இடையில, ஸோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த வீடியோலேருந்து நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகேவா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.